Good morning students. நாம் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸில் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்க்கலாம். சரியா? ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்னால் நீங்கள் லாஸ்ட் இயர் சி ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் சொல்லிட்டு சேம் இதே மாதிரி ஒரு 5 மார்க் இருக்குது தெரியுங்களா? லோக்கல் ஸ்கோப்பு, ஃபைல் ஸ்கோப்பு, கிளாஸ் ஸ்கோப்பு, ஃபங்க்ஷன் ஸ்கோப்பெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? இங்கேயும் அதே மாதிரி தான் பார்ப்போம். பட் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். சரியா? சரி, ஓகே. பாருங்கள், ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரோக்ராமோட பார்ட். அதுதான் சொல்கிறாங்க. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் ரெஃபர்ஸ் டு த பார்ட் ஆஃப் எ ப்ரோக்ராம் வேர் இட் இஸ் சக்ஸசிபிள். ஸோ இது தான் முக்கியமான பாயிண்ட். வேர் இட் இஸ் சக்ஸசிபிள், இது எங்கே பயன்படுத்தப்படுதோ அந்த இடத்த பொறுத்து, அதாவது அதோடது வந்து ஒரு பார்ட்டு, ப்ரோக்ராமோட ஒரு பார்ட்டு, அது எங்கே பயன்படுத்தப்படுதோ ஸோ அதுதான் அதோட ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. We can say the scope holds a current set of variables and their values. ஸோ இந்த ஸ்கோப், அந்த இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற இடத்த பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா there are 2 types of scopes. மொத்தம் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னாவே 2 types தான். அங்கே லாஸ்ட் இயர் சி ப்ளஸ் ப்ளஸில் 4 ஸ்கோப் பார்த்துன்னு சொல்லி சொன்னேன்னா, பட் இங்கே என்ன இருக்குன்னா லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப்புன்னு சொல்லிட்டு ரெண்டே ஸ்கோப் தான் இருக்குது. சரியா? ஸ்கோப் அப்படின்னாவே அது வந்து ப்ரோக்ராமோட ஒரு பார்ட்டு, அது எங்கே அக்சஸ் பண்ணுறோமோ ஸோ அது எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ஸ்கோப். ஃபஸ்ட்டு நம்ம மொதல் டைப் என்னது? லோக்கல் ஸ்கோப். எ வேரியபிள் declared inside the function's body or the local scope is known as local variable. அதாவது ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே, அதாவது பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனோட பாடிக்குள்ளே இல்லை ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஏரியாக்குள்ளே மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. பட் அந்த வேரியபிளை லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள். A variable with a local scope can be accessed only within the function or block that is created in. ஒரு வேரியபிள், அதாவது லோக்கல் ஸ்கோப்புன்னு சொல்லக்கூடிய வேரியபிள், லோக்கல் ஸ்கோப்பாக இருக்கக்கூடிய வேரியபிள், அதை க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்லேயோ இல்லை அந்த பிளாக்லேயோ மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஒர்க் ஆக முடியும். வேறு எங்கேயும் அதர் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அதர் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When a variable is created inside the function or block, the variable becomes a local to it. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிள், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள், ஒரு பிளாக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள், அது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அதோட லோக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. A local variable only exists while the function is executing. அப்போ ஒரு லோக்கல் வேரியபிள் எப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனோ பிளாக்கோ எக்ஸிக்யூட் ஆகிற டைமில் மட்டும்தான் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ இது வந்து 3வது பாயிண்ட். ஒரு லோக்கல் வேரியபிள் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ எப்போ வந்து நம்மளுக்கு டினாமினேட் ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோ பிளாக்கோ எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் என்ன ஆகும்? இங்கே இந்த லோக்கல் வேரியபிளும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபார்மட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லோக்கல் டு த ஃபங்க்ஷன். ஃபார்மட் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்னது? இந்த லோக்கல் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே பாருங்கள், நீட்டாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கிரியேட் லோக்கல் வேரியபிள். இங்கே டிஃப் லாக் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, லாக் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஃபங்க்ஷன். லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக எல்ஓசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y=0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த லோக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட கோடிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 2 லைன் தான், y=0 அண்ட் print y. சரியா? இந்த 2 லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக இந்த ப்ரோக்ராமில் வந்து லோக் அப்படிங்கிறத மட்டும் கால் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்படி கால் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? அந்த ஒய்யோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்களா? ஸோ ஒயில் என்ன இருக்குது? 0ங்கிறது இருக்கும். ஸோ இந்த 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட்டாக கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதே ப்ரோக்ராம் தான். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சஸிங் த லோக்கல் வேரியபிள் அவுட் சைட் த ஸ்கோப். நம்ம அந்த மேலே 4 ரூல்ஸ் படித்தோம் இல்லையா? ஸோ அது என்ன பண்ணியிருக்கு? லோக்கல் வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ அந்த பிளாக்குள்ளேயோ மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும், அதுக்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம். சரியா? சரி, அப்படி பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க டிஃப் லோக். அப்படி லோக்குங்கிற ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வச்சுருக்கு. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா y=local அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கு.
சரியா? ஸோ அப்போ அந்த லோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஒய்ன்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ அப்போ அந்த பிரிண்ட் ஒய்யை அதோட கோடிங்குள்ளே, அதாவது பார்த்திங்க அப்படின்னா லோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இந்த ஒய்ங்கிறதே க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லோக் ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிரிண்ட் ஒய் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்க முடியாது, டிக்ளேர் பண்ணாத ஒரு வேரியபிள் தான் கன்சிடர் ஆகும். ஸோ அப்போ இந்த 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 கோட் வந்து அவுட்புட்டை நாம் பார்த்தோம் அப்படின்னா த above error occurs because we are trying access variable y in a global scope. கண்டிப்பாக என்ன சொல்லும், the above error occurs because we are trying to access a local variable y in a global scope. அதாவது லோக்கல் வேரியபிள் ஒய்யை குளோபல் ஸ்கோப்பில் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ என்ன எரர் காட்டும் அப்படின்னா நேம் எரர் காட்டும். என்ன நேம் எரர் அப்படின்னா த நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய் இஸ் அ லோக்கல் வேரியபிள், ஒய் இஸ் அ லோக்கல் ஸ்கோப். அப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப். என்ன ஸ்கோப்? குளோபல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இந்த 4 ரூல்ஸ் மட்டும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு வேரியபிள் வித் இன் அ லோக்கல் ஸ்கோப் இஸ் ஆக்சஸ்ட் ஒன்லி வித் இன் த ஃபங்க்ஷன் ஆர் பிளாக் தட் இஸ் கிரியேட்டட் இன் இட். When a variable is inside the block, function variable becomes to local it. A local variable exists while the function is executing. The format argument also called as a local to function அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா a variable with a global scope can be used anywhere in the program. அப்போ லோக்கல் ஸ்கோப் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக இருக்கிறதுல இந்த குளோபல் ஸ்கோப் அப்படின்னாவே என்ன பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராமோட எந்த ஒரு மூலையிலையும் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் கேன் பி கிரியேட்டட் பை டிஃபைனிங் எ வேரியபிள் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் ஆர் பிளாக். என்னென்னா இட்ஸ் கேன் பி கிரியேட்டட் பை டிஃபைனிங் எ வேரியபிள் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் பிளாக். கண்டிப்பாக இப்போ என்ன பண்ணணும், அது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் பிளாக்கும் வெளியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பாருங்கள். த பேசிக் ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட் இன் பைத்தானா. அப்போ கண்டிப்பாக குளோபல் கீவேர்டை கண்டிப்பாக பயன்படுத்தியிருக்கணும். குளோபல் அப்படிங்கிற பேரில் நீங்கள் அந்த கீவேர்டை பயன்படுத்தி ஏதோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த வேரியபிள் கால்ட் as குளோபல் வேரியபிள். When we define a variable outside the function, it is global by default. கண்டிப்பாகவே என்ன பண்ணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியிலேயே நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு வேரியபிள் கொடுத்தீங்க அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், அது குளோபலாக தான் டிஃபால்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கும். பட் யூ டோன்ட் ஹாவ் யூஸ் த குளோபல் கீவேர்ட். அது நம்ம அதை குளோபல் கீவேர்ட் கொடுத்து தான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? சரி பாருங்கள். we use the global keyword to read and write global variable inside the function. we use global keyword to read and write. அதாவது ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் குளோபல் வேரியபிளில் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வேணும் அப்படின்னா வேணால் குளோபல் கீவேர்ட் பயன்படுத்திக்கலாம். யூஸ் ஆஃப் குளோபல் கீவேர்ட் அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நம்ம அந்த அதே கீவேர்டை நம்ம பயன்படுத்தணும், அதாவது அதே வேரியபிளை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அது வெளியில் இதே குளோபல் பேரில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அதில் எந்த எஃபெக்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. ஆக்சஸிங் குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் த ஃபங்க்ஷன். நல்லா பாருங்கள். c = 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெஃப் ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே c அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது நான் c-யை வந்து எங்கே பண்ணியிருக்கேன்னா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, அதாவது குளோபலாக என்ன பண்ணியிருக்கேன், அந்த வேரியபிளை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கால் பண்ணுறது பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனுக்குள்ளே தான். ஸோ அப்போ எனக்கு இதோட அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னது, 1 தான் கிடைக்கும். ஓகேவா? சரி. ஆக்சஸிங் குளோபல் கீவேர்ட் ஃப்ரம் இன்சைட் த ஃபங்க்ஷன். சேம் இதே கான்செப்ட் தான். ஆனால் இங்கே முன்னதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் த ஃபங்க்ஷன் ரெண்டும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் என்ன ஒன்றும் கிடைக்காது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா டெஃப்ல ஆடுன்னு கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் சீன் கொடுத்துட்டு அதே அவுட் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இங்கே சின்ன மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். c = add, அதாவது c = 1. ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே c = c+2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்குங்க. நான் அங்கே என்ன பண்ணியிருக்கேன், அந்த வேரியபிள் டிஃபைன் பண்ணி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த c-யோட வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா c = c+2 அப்படின்னா எனக்கு c-யோட வேல்யூ 1 இருந்தது.
ஸோ இப்போ C+2 அப்படின்னு சொல்லும்போது அதோட 2 ஆட் ஆகிட்டு சியோட வேல்யூ 3ன்னு சொல்லி மாறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிறது குளோபல் வேரியபிள். நான் இதை என்ன பண்ண முடியும், அதை யூஸ் பண்ணிக்க தான் முடியும். இதில் ஏதாவது மாடிஃபிகேஷனோ சேஞ்சோ நம்ம பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது குளோபல் கீவேர்டாக இருந்தாலும் சரி, குளோபல் வேரியபிளாக இருந்தாலும் குளோபல்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இல்லை. சரியா? ஸோ அப்போ இதனால் என்ன எரர் காட்டும் அப்படின்னா அன்பவுண்ட் லோக்கல் எரர்னு சொல்லி காட்டும். ஸோ லோக்கல் வேரியபிள் சி ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துங்க. அப்போ அந்த நோட்டில் சொல்கிறது பாருங்கள், வித்தவுட் யூஸிங் குளோபல் கீவேர்ட் வி கேனாட் மாடிஃபை. அப்போ என்ன பண்ணுறாங்க, குளோபல் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. அதாவது அந்த குளோபல் வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போது அதாவது நீங்கள் குளோபல்ங்கிற கீவேர்ட் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எந்த ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து குளோபல் வேரியபிள் தான். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், மற்ற ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம், மற்ற ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணலாம். பட் அந்த மற்ற ஃபங்க்ஷன்லேயோ பிளாக்லேயோ நீங்கள் எதாவது மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சிம்பிளாக வந்து குளோபல்ங்கிற கீவேர்ட் கொடுக்காமல் பண்ண முடியாது. ஸோ அப்போ கண்டிப்பாக குளோபல் அப்படிங்கிற கீவேர்டை கொடுத்து தான் அதுக்குள்ளே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, சேஞ்சிங் த குளோபல் வேரியபிள் ஃப்ரம் இன்சைட் த ஃபங்க்ஷன் பை யூஸிங் குளோபல் ஸ்கோப், அதாவது குளோபல் கீவேர்ட். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமோட மேலே டெஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன் மேலே எக்ஸோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் இந்த சேம் அதே எக்ஸை தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா குளோபல் எக்ஸ் அப்படிங்கிறத உள்ளே நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5, 0வோட 5 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 5ங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணும். சரி, ஓகே. இன்சைட் ஆட் ஃபங்க்ஷன் த எக்ஸ் வேல்யூ இஸ் எக்ஸ் ஆட். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மெயின் வேல்யூவில் எந்த வேல்யூக்கும் முன்ன பார்த்தீங்கன்னா முன்ன எக்ஸோட வேல்யூ 0வாக இருந்தது. இப்போ நம்ம எக்ஸை மாற்றிட்டோமே, எக்ஸில் வேல்யூ நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ வெளியிலையும் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ அப்டேட் ஆனது இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் த மெயின் எக்ஸ் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், அதை பிரிண்ட் பண்ண சொல்லி காட்டியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் இன்சைட் த ஆட் ஃபங்க்ஷன் எக்ஸ் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5ங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ மாடிஃபிகேஷன் பண்ணதுனால த இன் மெயின் எக்ஸ் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இந்த 5ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ அதோட டெஃபினேஷன் கொடுத்துருங்க பாருங்கள். இந்த எபோவ் ப்ரோக்ராம் x is defined as a global variable. Inside the add function, global keyword is used for the x. We increment the variable x by 5. Now we can see the change on the global variable outside the function, that is value of x is 5. Okay. Global and local variables. So global and local variables பற்றி பார்க்கலாம். We will show how to use a global variables and local variables in the same code. ஒரே ப்ரோக்ராமுக்குள்ளே நாம் எப்படி குளோபல் ஸ்கோப்பையும் லோக்கல் ஸ்கோப்பையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லினா இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு தெரியும் எக்ஸுங்கிறது கண்டிப்பாக அது என்னது, அது வந்து ஒரு குளோபல் ஸ்கோப் அப்படின்ட்டு. சரி, லோக் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கான், எக்ஸ் ஈக்குவல் டு குளோபல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அப்போ அந்த என்ன பண்ண போகிறான், இப்போ மேலே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய குளோபல் எக்ஸை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு லோக்கல்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனோட வேரியபிள். ஸோ அப்போ இது ஒரு லோக்கல் வேரியபிள். சரியா? மேலே கொடுத்துருக்க குளோபல் எக்ஸ் அப்படிங்கிறது அப்போ இந்த ஃபங்க்ஷனை தாண்டி இருக்கக்கூடிய 8, அப்போ 8ங்கிற வேல்யூ வச்சுருக்கக்கூடிய எக்ஸோட கண்டென்ட். சரியா? சரி, ஓகே. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த லைனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 8, 8 இன்ட்டு 2 எவ்வளோ, 16. சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த குளோபல் வேரியபிளையும் நாம் இந்த ஃபங்க்ஷன் லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். ரெண்டையுமே பிரிண்ட் எக்ஸ் பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 16 லோக்கல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் நான் குளோபல் வேரியபிளையும் யூஸ் பண்ணியிருக்கேன், லோக்கல் வேரியபிளையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அட் ஏ டைமில் ரெண்டையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. இந்த எபோவ் ப்ரோக்ராம் we declare x as a global and y as a local variable in the function log. After calling the function log, the value of x becomes 16 because we used x equal to x star 2. After that we print the value of a local variable y, that is local. Global variable and local variable with the same name. சார் எப்படி சார் இப்படி இருக்கும்போது நம்ம குளோபல் வேரியபிளும் லோக்கல் வேரியபிளும் சேம் நேமில் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். சரியா? பாருங்கள், மேலே எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
லோக்குங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, பிரிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லோக்கலோட ஃபங்க்ஷனுக்குள்ளே சால்ம்லாம் லோக்கல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே எக்ஸோட வேல்யூ கொடுக்குறாங்க. அப்புறம் ப்ரோக்ராமுக்கு வெளியே வந்து லோக்குங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் எக்ஸில் குளோபல் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு கமா எக்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. சரியா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், லோக்குங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோமா. ஸோ அப்போ லோக்குங்கிற ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போயிட்டு தான் அப்புறம் என்ன வரும், அடுத்து பிரிண்ட்டுங்கிற குளோபல் எக்ஸ் சொல்லக்கூடிய அந்த எக்ஸோட வேல்யூ ஒர்க் ஆகும். சரியா? ஸோ அப்படி அந்த லோக்குங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா லோக் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு அந்த லோக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, 10. ஸோ அந்த 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் குளோபல் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? ஸோ இந்த எக்ஸில் என்ன இருக்கும், குளோபலாக நம்ம என்ன எக்ஸை டிஃபைன் பண்ணியிருந்தோம், அதே சேம் அதே எக்ஸ் தான், பட் வேல்யூ என்னது 5. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷனுக்கு வெளியே சேம் நேமில் ஒரு வேரியபிளை கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். அதுதான் இந்த குளோபல் அண்ட் லோக்கல் ஸ்கோப்போட வேலை. The above code use the same name of x for both global variable and local variable. We get a different result when we print the same variable because the variable is declared the both scopes. ரெண்டு ஸ்கோப்லையுமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. The local scope inside the function loc and global scope outside the function loc. அதாவது ஃபங்க்ஷனுக்கு உள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடியது x is equal to 10. ஃபங்க்ஷனுக்கு வெளியில் குளோபலாக க்ரியேட் பண்ணியிருக்கிறது எக்ஸோட வேல்யூ 5. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த அவுட்புட் ரெண்டுமே இப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள்னு சொல்லக்கூடிய ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆஃப் பைத்தானை பார்த்துக்கோம். இது எப்பயுமே சொல்லிடுவேன், நான் இதை நடத்துறதுக்கு முன்னாடி இது முக்கியமான 2 மார்க்கு முக்கியமான 3 மார்க் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவேன் இல்லையா. பட் இன்றைக்கி நடத்தி முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியமான 5 மார்க். சரியா? அதே மாதிரி ரெண்டுமே லோக்கல் ஸ்கோப் தனி 3 மார்க்கில் கேட்கலாம், குளோபல் ஸ்கோப் தனி 3 மார்க்ஸில் கேட்கலாம். சரியா? பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது, சின்னதாக நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இது ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படித்து எழுதி பாருங்கள். ஓகேவா? இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.